வாடிய பயிர்களை கண்டு மனமுடைந்ததால் இன்று தமிழகத்தில் ஒரே நாளில் 5 விவசாயிகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் குன்னலூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சவுந்தரராஜன் என்பவர் தனது நிலத்தில் சம்பா சாகுபடி செய்திருந்தார். போதிய தண்ணீர் இல்லாத காரணத்தால் அவரது சம்பா பயிர் கருகியது. இதை பார்த்து மனமுடைந்து மன உளைச்சலுடன் காணப்பட்ட விவசாயி சவுந்தரராஜன் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். டெய்லி போய் பார்த்துட்டு வந்து ஒரே மன உளைச்சல் அதே போல தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு இன்னைக்குங்கிற நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்து என்ன தான் மனசில் நினச்சி என்ன தான் பண்ணினாங்களோ, கடன் வாங்கி போட்டு நம்ம செஞ்சிட்டோம், கடங்காரவங்க வேறு கேட்பாங்களே பதில் சொல்லணுமேனு நினச்சிக்கிட்டே புருஷன் பண்ணாட்டையும் பேசிக்கிட்டு இருந்தே வந்து கொடிமா கொஞ்சம் சுடு தண்ணினாலும் போடணும்னு போய் சொல்லி எங்கள் அம்மா போய் போட போனவங்க தான் எங்கள் அப்பா திண்ணையில் உட்காந்தவங்க தான். உட்காந்த வரத்துலேயே நின்று போச்சுங்க உயிர். ரொம்ப இப்போ அவங்களோட கடனை யார் அடைக்க போகிறேன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, அவங்க முடியாத ஃபேமிலி, அவங்க ஒய்ஃப்னாலேயும் முடியாது. அவங்களாம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி அந்த கடனை எல்லாம் வாங்கின கடன் எல்லாம் எப்படி அடைக்க போகிறோன்னு ரொம்ப மனவேதையுடனே கவலையுடனே இருந்துட்டு இருக்கிறாங்க. இதுபோல் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த விவசாயிகள் பொன்னுசாமி மற்றும் ராமசாமி ஆகிய இருவரும் தங்கள் நிலத்தில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் கருகி வருவதால் மனமுடைந்து மாரடைப்பு ஏற்பட்டு இன்று உயிரிழந்தனர். நிலம் இருக்குது. நீண்ட நாளாக இந்த தண்ணி மழையும் பெய்யலை, ஆற்றுல தண்ணியும் வராத காரணத்தினால போய் பார்த்துட்டு கவலையாக எல்லாத்தையும் அழுதுகிட்டு இருந்தார். இன்னைக்கு காலையில் வயலுக்கு போயிட்டு வந்தவர் அப்படியே மயக்கமாகி விழுந்து இறந்துட்டார். எங்களுக்கு 2 ஏக்கர் நிலம், டெய்லி வயலுக்கு போயிட்டு வந்தார். சரியாக மழை பெய்யல, ஆற்றும் தண்ணி இல்லாதனால 2 நாளாக எங்களை சொல்லிட்டு இருந்தார். மயக்கடிச்சு கீழே வந்துட்டார் காலில். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே விவசாயம் பொய்த்து போனதால் மனமுடைந்த விவசாயி ஒருவர் மாரடைப்பால் இறந்த சம்பவம் அப்பகுதியினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் விழுப்புரம் மாவட்டம் கனகன்குப்பத்தைச் சேர்ந்த முருகன் என்ற விவசாயி கருகிய பயிர்களை கண்டு இன்று உயிரிழந்தார். பலியான விவசாயி குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாய சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. தமிழகம் முழுவதும் வறட்சி ஏற்பட்டு விவசாயம் பொய்த்துள்ளதால் உயிரிழக்கும் விவசாயிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை அனைவரையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது.